காட்சிலாவில் சுரங்கத்தை சுற்றி பார்த்த பின்பு நண்பருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி உண்டானது. நீண்ட தொலைவு பயணம் செய்து எத்தனையோ சிரமங்களுக்கு பிறகு ஒரு நல் வாய்ப்பாக ஒரு முதல் முறையாக ஒரு பெரிய சுரங்கத்தை சுற்றி பார்த்த ஒரு மகிழ்ச்சி வந்ததுக்கு உருப்படியாக ஒன்று நடந்தது. ஊருக்கு செல்லலாம் என்ற எண்ணத்திலே நண்பர் காட்சிலாவிலிருந்து ஒரு வேன் மூலமாக ஜாம்ஷெட்பூர் வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்த பிறகு அவருக்கு சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். ஆனால் எங்கு கேட்டாலும் இவருக்கு ஹிந்தி தெரியவில்லை. சைவ உணவு அப்படி என்பதற்கு சரியான ஹிந்தி வார்த்தை தெரியவில்லை. எங்கு போய் அவர் கேட்டாலும் அவர்களுக்கு சில பேருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. இப்படியே ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் சாப்பிடாமலே வெறும் டீ மட்டும் குடித்து கொண்டு இருந்தார். வேறு வழியே இல்லாமல் ஒரு கடையில் போய் வெஜிடேரியன் சாப்பாடுன்னு சொல்லி எப்படியோ அன்றைக்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடித்த உடனே சென்னைக்கு கிளம்பணும். ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணல, போகும்போதும் பண்ணல, திரும்பறதுக்கும் கிடையாது. ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிச்சி வரலான்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு. ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. நம்ம இந்த பஞ்சாபை சேர்ந்த சர்தார்ஜிக்கிட்ட ட்ரெயினில் பேசிக்கிட்டே வந்தோமே, சும்மா அவருக்கு ஒரு பை சொல்லிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி வந்தேன், சகோதரியை பார்க்க வந்தேன், அவங்க சென்னை போயிட்டாங்க, இப்போ வேறு வழி இல்லை, ஊருக்கு திரும்பிட்டுருக்கேன், உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சர்தார்ஜி என்ன சொன்னார்னா, ஏன் நம்ம வீட்டுக்கு வாங்கலை, எதுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படி சொல்லி கூப்பிட்டாரு. இல்லை தொந்தரவு வேண்டாம் அப்படின்னு நண்பர் சொல்லியிருக்காரு. இல்லை பரவாயில்ல வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் வந்துட்டு போங்களேன் அப்படின்னாரு. சரி வரேன்ட்டு நண்பர் அந்த சர்தார்ஜி வீட்டுக்கு கிளம்புறாரு. அது வரைக்கும் அவருக்கு பயம் இல்லை. பஸ் ஏறி அவருடைய சர்தார்ஜி ஊருக்கு போகிறாரு. பயம் வந்துடுச்சு. என்ன பயம்னு கேட்டால், முன்ன தெரியாத ஊரில் தெரியாத ஒரு மனிதர் வீட்டுக்கு போகிறோமே, எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ன ஏதுங்கிற ஒரு கவலை அவருக்கு அதிகமாகிடுச்சு. பஸ்ஸில் போகும்போது ஒருத்தர் கேட்குறாரு, இங்கெல்லாம் எப்படி மனுஷங்கள்லாம் அப்படின்னு. நான் எல்லா இடத்துலையுமே நல்லவங்களும் இருப்பாங்க, சுமாரானவங்களும் இருப்பாங்க, உலகம் ஃபுல்லாக அது இயற்கை அப்படின்னு அவர் சொன்னார். சரி என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பக்குன்னு பயத்தோடு இவர் அந்த ரயிலில் பழக்கமான நண்பர் வீட்டுக்கு போகிறாரு. போன உடனேயும் ஆஹா